பொது தயாரிப்பாளர் அமல்ராஜ் அவர்கள் நன்றி வழங்குவார். நான் தமிழ் சினிமாவுக்கு திருப்பி வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிட்டு. இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறதுக்கு அனுராக் சார், மாறன் சார், தயன் அண்ணா, எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் ஆஸ்திரேலியாவில் பாடுறேன், லாஸ் ஏஞ்சல்ஸில் தங்குறேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு, சும்மா பாட்டு இல்லை, அந்த பாட்டில் ஒரு கதை இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியாவில் பாடுறதுக்கு என் தமிழ் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் இந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்றது மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாங், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெல் ஸ்டோரிஸ். நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு நன்றி. என் டீம் இருக்காங்க, press, எல்லாருமே தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. It's a big honor, sir, to be a part of a film that isn't just a mass film. It's something that is a very important story that எல்லாருக்கும் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும். Thank you everyone for your support and please watch the film in theaters on the 1st. மேடையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மேடைனால மீடியா நண்பர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். நிறைய ஃபேஸஸ் சேஞ்ச் ஆச்சு, நிறைய புது ஃபேஸஸ் இருக்கு. And few of my old friends are here too. So happy to see all of you guys firstly. Thank you so much. And Blackmail, as an actress, ரொம்ப வருஷம் அப்புறம் ஒரு மீனிங்ஃபுல்லான ரோல் பண்ணணும் தோணும். அது நிறைய வாட்டி கிடைக்காது. இந்த பிளாக்மெயில் மூலமா எனக்கு அந்த மாதிரி ரோல் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல மாறன், தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோலுக்காக for thinking me and approaching me. Thank you so much. I can't talk much about my role, but then please August 1st எல்லாரும் make time to watch the movie in the theaters. I will see you all in the theaters. Thank you. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். கவிதா மேம் அங்கே ஒருத்தர் அப்படின்னு நம்மளை வரவேற்கிற இட்ஸ் பிரசாந்த் அவர்களுக்கு நன்றி. அண்ட் முதல்ல இங்கே நீங்கள் சொல்லும்போது வேட்டை முத்துக்குமார் சொன்னீங்க, அவரை ஃபீலிக்ஸ் முத்துக்குமார் சொல்லுங்க. அந்த ஃபீலிக்ஸ் படத்தில் முத்துக்குமார் அவ்வளோ சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாரு. ஸோ ஃபீலிக்ஸ் முத்துக்குமார் சொல்லணும், அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் நல்லா பேசியிருந்தாரு. முதல்ல இந்த விழா ஆரம்பிக்கும் போது அமல்ராஜ் சார்க்கோட நன்றி. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு விழா ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் ஒரு சிறப்பான புத்தகம், வேல்பாரி அப்படின்ற புத்தகத்தை கொடுத்து இந்த விழாவை தொடங்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அமல்ராஜ் சார். தயாரிப்பாளர்களுக்கு நான் எப்பவுமே ஒரு கோரிக்கை வைப்பேன், நீங்கள் வரும்போது இங்கே மேடையில் ஏதோ பொக்கே ஒன்று கொடுத்துட்டு இல்லை ரொட்டேஷன் பேஸில் பொக்கே கொடுத்துட்டு அந்த பொக்கே தூக்கி பின்னாடி போட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு பாருங்க. அங்கே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த வேல்பாரி புத்தகம் 1,00,000 பிரதிகளை விற்பனையில் சாதனை பண்ணியிருக்கு. அந்த சாதனையை உங்கள் படமும் பண்ணும் கண்டிப்பாங்க. அதனுடைய முதல் அடிப்படையாக நான் பார்க்குறேன். இந்த புத்தகம் கொடுத்ததே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக பார்க்குறேன். வேல்பாரி படம் கண்டிப்பாக சங்கர் சாருடைய இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அந்த படம் வர்றதுக்கு எல்லாமே நம்ம தான் கூட இருக்கணும். சங்கர் சாரோட அவரை நம்ம பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த வேல்பாரி படத்தை கொண்டு வரதுக்கு தயாரிப்பாளர்களை மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு ராமாயணம் அப்படின்ற படத்தை நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். அந்த படத்தை ஒரு 4,500 கோடியில் பாம்பேயில் ஒரு நிறுவனம் பண்ணும்போது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஒரு வீரனை பற்றியான ஒரு நாவல் இது படைப்பா வரும்போது உலக சினிமாவை பார்த்து வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா வரணும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு.
தமிழ் சினிமா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எமோஷனலான ஃபேமிலி த்ரில்லர் படங்கள் நல்ல வெற்றி அடையும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 திரைப்படம் பெரிய வெற்றி. ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று வந்து மார்கன். ரெண்டுமே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட த்ரில்லர் படங்கள். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோ சிறப்பான ஒரு கதையோட இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோட, ஃபேமிலி எமோஷனோட ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் வந்து மூமாறன் பண்ணியிருக்காரு. மூமாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய இரவு காயம் கண்கள் படம் தொடங்கி அது பிறகு கண்ணை நம்பாது இன்னைக்கு படம் 3வது படமாக வருது. மாறன், உங்களுடைய படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு மாறன். அவர் நடுவில் எங்க ஒரு கதை சொன்னார், ஆனால் இந்த கதையை சொல்லலை. திடீர்னு அந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன், சார் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் இந்த கதையை கொண்டு போய் அமல்ராஜ் சார் சொல்லி படம் பண்ணிட்டாரு. ஸோ அவ்வளோ திறமையான ஒரு இயக்குனர், படைப்பாளி. அவருடைய இயக்கத்தில் வரக்கூடிய இந்த படம் கண்டிப்பாக எப்படி இந்த வருஷம் த்ரில்லர் படங்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு வருதோ அந்த வரிசையில் மார்கன் டிஎன்ஏ பிறகு ஒரு நல்ல வெற்றி படமாக பிளாக்மெயில் அமையும். அண்ட் ஜிவி சார் வந்து சம்பளமே வாங்கலை அப்படின்னு சொன்னார். இல்லை, ஆஃப் சம்பளம் தான் வாங்கினேன்னு சொன்னார். தயாரிப்பாளர் சார்பில் அவருக்கு நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிற ஊடக சார்பில் வாழ்த்து சொல்லணும். அவரை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்டரை பார்க்க முடியாது, ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் ஆக்டரை பார்க்க முடியாது. எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு பல படங்களுக்கு இன்னும் சம்பளம் வாங்காமே பண்ணிட்டு இருக்காரு. மியூசிக்கு பல படங்களுக்கு மியூசிக்கையும் நடிக்கும் சம்பளமே வாங்கல. எனக்கு தெரியும் எந்தெந்த நிறுவனத்துக்கெல்லாம் அவர் பண்றாருன்னு. எல்லா நிறுவனத்துக்கும் உங்களை பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கு, பணம் டிமாண்ட் இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிவி கிட்ட என்னன்னா அந்த அன்பு, தயாரிப்பாளர் மேல அன்பு அண்ட் இயக்குனர் மேல இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எல்லா இயக்குனர் மேலும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப். யாருக்குமே ஒரு எதிரியே இல்லாத ஒரு ஆள் பார்க்க முடியுமா, அதாவது ஒரு எதிரியே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா? இங்க சாம் அழகா பேசினாரு, அதாவது இந்த கதையில இருக்கிறது நம்ம கூடவே இருக்கிற ஏதாவது நம்ம துரோகம் பண்ணுவாங்கன்னு. ஜிவி சாருக்கு நம்ம பண்ண முடியாது. அவ்வளவு சூப்பரான ஒரு நட்பு, அவ்வளவு சூப்பரான ஒரு அன்பு எல்லாருமே வச்சிருப்பாரு. அதனாலதான் தயாரிப்பாளர்லாம் திருப்பி திருப்பி ஜிவி கூட மியூசிக் பண்ணணும், திருப்பி ஜிவி நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே. அண்ட் என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஸோ அந்த படம் டக்கு டக்கு நடந்தது. சாரோட ஒரு 1 minute வீடியோ பண்ணியிருந்தேன், பயங்கர வைரலாக போச்சு. சார் அப்போ சொன்னார், வி ஷுட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு. இமீடியட்டாக அது பிளாக்மெயில் ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன், அன்றைக்கே சைன் பண்ணி அன்றைக்கி நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு. ஸோ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலேயே. எனக்கு தெரிஞ்ச ஐ கெஸ் சாம் வில் அக்செப்ட் வித் மீ. அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. எப்பவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் ஐ லவ் தட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் என்னதான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா. என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல். பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ட்ரோவர்ட்டாக. டு பி வெரி ஹானஸ்ட், என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி, இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. டம்மா டிவின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை தயதக்க டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார், என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அமர்ராஜ் சார் டக்குன்னு அன்றைக்கி மீட் பண்ணோம், நரேஷன் முடித்தோம். உடனே வந்து இல்லைம்மா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா, ஆடிஷன் எதுவுமே கிடையாது, பண்ணுமா சார் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தயாளன் சார் இருக்கீங்களா? தேங்க்யூ சார். அண்ட் ஆல் த ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ அவுட் த மூவி. அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக் சொல்கிறதும் சரி, நம்ம த்ரூ அவுட் த மூவி எங்களோட இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோட இது 2வது படம் எனக்கு. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவாக பார்ப்பீங்க. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். August 1st வருது, எல்லாரும் பாருங்கள் ப்ளீஸ். எங்களுக்கு அழகான ரிவ்யூஸ் எழுதுங்க. அண்ட் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட். தட்ஸ் ஆர் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன். தேங்க்யூ. பயங்கரமாக கொடுப்பாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆதிக்கு சொல்லிட்டு இருந்தார், உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஒரு ஏஜாக சொல்லிட்டு வயசு அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. வயசை உடனே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். தேங்க்ஸ்க்கா.
ஆமாம் கிளைமேக்ஸ் ஆமாம் சொல்லலாம் அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுவாங்க. அசுரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு லக்கி சாம். தேவராஜ் சாருக்கு தெரியும். ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மக்கள், மீடியா பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார், கார்த்திக் நேதா, உதயகுமார் சார், கதிரேசன் சார், ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ, வசந்தபாலன் சார், ஆதிக் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர். டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் ப்ராமிசிங்கான டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார். இட்ஸ் வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டைரக்டர். ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து கம்மி. அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார். அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். படம் ஸ்க்ரீன் பிளேவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது பிளாக்மெயில் ஒரு விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிம். ஃபிலிமேவே பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அமர்ராஜ் சார் வந்து வாழ்த்துக்கள், ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் ப்ரொடியூசர். ஸோ பெஸ்ட் விஷஸ் அமர்ராஜ் சார். சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம கவுன்சிலே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி சப்போர்ட்ஸ் தேம். ஸோ அது மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது. கல்யாணம் மாதிரி, கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல். ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக்கோட ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம். டிஓபி கோகுல் வினாய், சாம் லோகேஷ், அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர். அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும். லைக் பிஜி ஸ்கோர் ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும். அவர் வசந்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சது. ஸோ இவர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இமான் சாருக்கும் நன்றி. ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அவர் எனக்கு சீனியர். அவர் ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார், அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார், அப்புறம் இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸ் லைக் முத்துக்குமார், லிங்கா, கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு இனிமேல் நம்மளை காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருடைய அந்த டார்க் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விது மாதிரி ஹஸ் டன் வெரி நைஸ் ரோல். ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு. இஸ் டன் வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். அப்புறம் தேஜு அவங்களோட நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங், அந்த பாட்டாக்ன்ற சாங் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து. அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த டைம் ரொம்ப வைரலாக போச்சு. அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து சர்ச்சிங் ஃபார் ஹீரோயின். அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்க போது சொல்லியிருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தமிழ் பேசுகிறாங்க. நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர். அப்புறம் வந்து there are so many good actors. ஹரிப்ரியா, ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுற அவருடைய கேரக்டர்ஸ். இட்ஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா சாரி. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய டாக் அதுவே கிரியேட் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ ரியலி வெல். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ.